அருமையான இந்த சுவையான அதிரடி செஷ்வன் நூடுல்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். அதில் என்ன அதிரடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது செஷ்வன் நூடுல்ஸ்னால் நிறைய விதமான சாஸ்கள் இதற்கு தேவை. செஷ்வன் சாஸ் அப்படி போன்ற விஷயங்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாமளே அனைத்தையுமே ஒரே இதில் தயார் பண்ணி ரொம்ப அருமையாக இதை செய்யலாம். வாங்க. இந்த செஷ்வான் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அருமையான ஒரு நூடுல்ஸ் ஆகும். இந்த நூடுல்ஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல் அப்படின்னு கடையில் கிடைக்குது இல்லைங்களா, அந்த நூடுல் அல்ல. அந்த நூடுல் வாங்க வேண்டாம். பொதுவாக சாதாரணமான சைனீஸ் சௌமீன் நூடுல் அல்லது சைனீஸ் நூடுல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சாதாரண நூடுலை வாங்கி வச்சுக்கலாம். அதை முதல்ல நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூடுலை தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே சுலபம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுலை போட்டுட்டு ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சரியாக 3 நிமிஷம் அல்லது 5 நிமிடம், ஏன்னா அதை நீங்கள் அந்த நூடுல் வாங்குகிற அதனுடைய தாளில் எழுதப்பட்டிருக்கும் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அதற்கு மேலே வெந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப இலகி குழஞ்சி போயிடும். அதனால் அதை கவனமாக 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அந்த நூடுலை தயாராக வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம நூடுல் தயார் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய். கொதிக்கிற தண்ணிக்கு நூடுலை சேர்த்துடுறோம். இந்த நூடுல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக லேசாக இப்படி பிரித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த தண்ணியை கொட்டிட்டு தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணி முழுவதுமாக வடியட்டும். நம்ம இதை வந்து அதிரடி செஷ்வன் நூடுல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா தனித்தனியாக எதையுமே தயார் பண்ணாமல் மொத்தமாக இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி விழுது எடுத்துக்க போகிறோம். இதற்கு ரொம்ப தேவையானது என்னென்னா காஷ்மீரத்து மிளகாய் அல்லது படுகா மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிகப்பு நிறத்தை உடைய மிளகாய் இதுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இந்த செஷ்வான் நூடுல்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய நிறம் வந்து நல்ல சிகப்பாக இருக்கும். அதனால் நல்ல சிகப்பு நிறம் தரக்கூடிய மிளகாயை நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம இந்த மிளகாய் காய்ந்த மிளகாயை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா இதனுடைய விழுது வந்து நம்மளுக்கு சுலபமாக கிடச்சிடும். பூண்டு, இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் இப்போ நம்ம நல்லா மைய விழுத அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச உடனே திறக்காதீங்க, நிச்சயமாக இருமல் வந்து ரொம்ப துன்பம் வரும் நம்மளுக்கு. அதனால் அரைச்சி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் நம்ம இதை திறக்கணும். நல்லா மைய அரைக்கப்பட்ட விழுது தயார். இந்த செஷ்வான் நூடுல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அடுத்ததாக என்னென்னா ஒரு மிக வாய் அகன்ற ஒரு வாணலி அல்லது பாத்திரம். ஏன்னா இதில் நம்ம காய்கறிகளை போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா நீங்கள் அதிகமான நெருப்பு அல்லது அதிகமான தீயில தான் வச்சு இதை செய்யணும். ரொம்ப சீக்கிரத்தில் வறுத்து எடுத்துடணும். ரொம்ப நேரமும் அது அடுப்பில் இருக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், ஆனால் அதுலேயே அதுக்குள்ளார எல்லாம் வதங்கி காணப்படணும். அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அதிகமான தீயில வச்சு கை விடாமல் அதை ரொம்ப வேகமாக செய்து தயார் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம சாஸ் தயார் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் இந்த இடத்துல தனியாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாணலி வச்சாச்சு. அடுத்தது அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கோஸ் மற்றும் பீன்ஸை சேர்த்துக்கலாம். அரைத்த மிளகாய் விழுது, இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். சிறிது வெங்காயத்தாள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வதங்கி தயாராகிடுச்சு. அதாவது ஒரு அரை வேக்காடில் தான் இருக்கணும், நிறையா வெந்திருக்கக்கூடாது. அது அரை வேக்காடு வந்தோன்னா நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிறிதளவு சர்க்கரை மற்றும் சிறிது சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். இந்த சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா அமிலத்தன்மையை குறைப்பதற்கும் மற்றும் இதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மணத்தை அதிகப்படுத்தி தரும். இந்த காரம் எப்போவுமே ஒரு கொஞ்சம் இனிப்பு சேர்த்திங்கன்னா காரத்தை கொஞ்சம் காமிக்கும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதை தவிர இப்போ நம்ம இந்த சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். சோயா சாஸ் வந்து அதிகமான ஒரு நிறம் மாற்றம் நம்மளுக்கு வரக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய சுவை நம்மளுக்கு வரணும். அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை வர்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா
வினிகர் அப்படின்னு சேர்க்க போகிறோம். பொதுவாக ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வினிகரை சேர்த்து இதையே நல்லா சுண்ட விட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அல்லது எலுமிச்சை சாறு, வினிகருக்கு ஒவ்வாமை இருக்கிறவங்க எலுமிச்சை சாறு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய சாஸ் தயாராகிடுச்சு. இதை நம்ம காய்கறியோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயாரான நூடுலை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான செஷ்வன் நூடுல்ஸ் சாஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் நாமளே தயார் பண்ணி அதிரடியாக தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த அதிரடி செஷ்வன் நூடுல்ஸை தயார் செய்து உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு அசத்துங்க. நிச்சயமாக இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa.pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.